சுயநலமான ஒரு முடிவு. மற்றவங்களோட கன்சர்ன வந்து மற்றவங்களோட கஷ்டங்கள் புரிந்து கொள்ளாமல் எடுக்கிற ஒரு முடிவு ஆனா அப்படின்னு தான் தோணுது. இந்த முடிவுக்கு பின்னாடி ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, எங்க நாட்டு மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காம போயிருது. அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாங்க. அப்படின்னு இப்ப சீமான் நம்ம சொல்லுவாங்கல்ல, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற மாரி இத சரின்னு பார்க்கும் பொழுது, ட்ரம்ப் பேசுறதும் அவர் நாட்டு மக்களுக்காக அவர் பேசுறது கரெக்ட்டா தான் இருக்கும். அப்படின்னு தானே பார்க்க தோணுது. அது நான் ஓகேன்னு தானே சொல்றேன். இப்போ வந்து அவங்க நாடு, அவங்க சட்டம். ஆனா, திடீர்னு கொண்டு வரது தப்பு. அது மனிதாபிமான அடிப்படையில தப்பு. ஆ. இல்ல. இப்ப இனிமேலுக்கு கர்ப்பம் ஆகுறவங்களுக்கு அப்படின்னு சொன்னா, இன்னையிலேருந்து 10 மாசம் கழிச்சு நீங்க இந்த ஆக்ட்ட வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா, அது ஓகே. ஸோ மென்டலி ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு லேடி வந்து பிரெக்னன்ட் லேடி மென்டலி ப்ரிப்பேர்டா இருக்கு. நமக்கு இங்க டெலிவரி ஆகும். நமக்கு கிரீன் கார்ட் நம்ம குழந்தைக்கு கிரீன் கார்ட் கிடைக்கும்னு லேடி மனதளவுல நெறைய பாதிக்கப்படலாம்ல. யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்னு நம்ம ஊர் சொல்லியிருந்தா கூட, ஆனா, நம்ம ஊர்ல ஆளுங்களே வந்து, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு மட்டும் தான் இங்க எம்ப்ளாய்மென்ட் வேணும். நம்ம ஊர் ஆளுங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். அப்படின்ற பேச்சு வந்து நெறைய வருது.